யோ மாமா, உன்னை நம்பி என் பிள்ளைய விட்டுட்டு போக பயமாக இருக்கியா? எனக்கு இந்த பாலா போன கேன்சர் வந்ததுலேருந்து நீ இப்படி குடிச்சு குடிச்சே வாழ்க்கையை இப்படி தொலைச்சிட்டு நிற்கிற. நீ எப்படியா சக்தியை காப்பாற்ற போகிற? ஆம்பளை பிள்ளை தானே, எங்கே போனாலும் பொழைச்சிக்கோன்னு இருந்துடாதையா. நம்ம பிள்ளைய நம்மளை தவிர வேறு யாரும் நல்லா பார்த்துக்க முடியாது. நம்ம பிள்ளைய சுதானமாக பார்த்துக்கையா. நான் பார்த்துக்கிற லட்சுமி, நம்ம பிள்ளைய நான் படிக்க வைக்கிற லட்சுமி. நீ ஆசைப்பட்ட மாதிரி கவுமன் நிலைக்கு போக வைக்கிற. இந்த பாலா போன சாராயத்தை நீ குடிக்கவே மாட்டே லட்சுமி. லட்சுமி, இந்த பாலா போன சாராயத்தை இனிமேட்டு குடிக்கவே மாட்டே லட்சுமி. லட்சுமி, லட்சுமி. ஒரு வாழ்க்கை யாருக்காக வாழ போகிறோம்? ஒவ்வொரு படைப்புக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, காரணம் இருக்குது. அது யாருக்காக அர்ப்பணிக்க போகிறோம்? நான் சக்தி, அம்மா பிள்ளை. என் அம்மா லக்ஷ்மி. கேன்சர்னால் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாத ஒரு ஏழை குடும்பம் எங்களோடது. உயிர் போகிற நேரத்தில் கூட என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்ற பயத்திலேயே இறந்தாங்க எங்கள் அம்மா. அப்போ கூட அவங்களோட ஆசையை என்கிட்ட திணிக்கலை. எப்படியாச்சும் பெரிய ஆளா வாப்பா அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு நான் என்ன கொடுக்கணும் முடிவு பண்ணேன். என் வாழ்க்கையே கொடுக்கணும்னு. என் ஒரு வாழ்க்கை அவங்களுக்காக, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் கலெக்டர் ஆகிறேன். எனக்கு தெரியும் அவங்களோட ஆசை என்னன்னு. ஆனால் எப்படி ஆகிறது? குடிகார அப்பா, வசதி இல்லாத குடும்பம். என்ன பண்ண போகிறேன்? இப்போதைக்கு படிக்கணும். அதனால் பார்ட் டைமுக்கு இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்ருக்கேன். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒருத்தன் இருப்பான், நம்மளை விட நம்ம வெற்றியை அவன் பார்க்க ரொம்ப துடிப்பான். நமக்காக என்ன வேணால் செய்வான். தன்னலமற்றவன். என் ஃப்ரெண்டு நிக்கி, பியோர் செல்ஃப்லெஸ் சோல். அவனோட ஷர்ட்டை தான் நான் போட்டிருக்கேன். அவன் பைக்கை தான் யூஸ் பண்ணுறேன். அம்மா இறந்ததுலேருந்து அவனோட வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். என் சிச்சுவேஷனை தெரிஞ்சு என்னை கட்டாயப்படுத்தி அவன் வீட்டில் தங்க வச்சிருக்கான். என்னைக்கு முகம் கொஞ்சம் கூட சொல்லிச்சதில்லை. அவங்க வீட்லேயும் என்னை அவங்க பிள்ளையாக பார்த்துக்கிறாங்க. நிக்கி, இந்தடா. என்னடா முடிஞ்சா வேலை? முடிஞ்சுடா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேங்க்கில் வேலை இருக்குது. நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். அது முடிய இங்கே உட்காந்து படிச்சுட்டு நான் வந்துடுறேன். சரிடா. சார், ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் சக்தி, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குடா. கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன், நம்பிக்கை இருக்குது. பாரில் அப்பாவை பார்த்தேன், பேசினேன். என்னவா? இன்னும் பேசுறதில்ல போல அப்பாட்ட. இன்னும் பேசலன்னு சொல்லி வருத்தப்பட்டார். பேசி மட்டும் என்னடா ஆகுது இனிமேல்? அப்படி இல்லடா சக்தி, அம்மா சக்தி 10 வருஷம் ஆச்சு. பேசாமல் இருந்தா எப்பட்றா? அவருக்கும் வயசாகுதுல்ல, ஃபீல் பண்ணுவார்ல. அவர் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான். அவருக்கும் வேறு யாரா இருக்கா? நம்ம தான்டா இருக்கோம். எப்பயுமே ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க அருமை தெரியாதுடா. அவங்கள நம்ம தான்டா பார்த்துக்கணும். விட்றா, வேறு ஏதாவது பேசுகிறா. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்ல, பேசாமல் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தா என்ன? அதுக்கெல்லாம் காசு வேணும், செலவாகும் நிறையா. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் இருக்கார் ஒருத்தர், நான் அவர்கிட்ட சொல்கிறேன்டா. கொஞ்சம் வசதி தான், எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணுவார். நல்ல மனுஷன்தான். யார் அவரு? உங்கள் அப்பா வேலை செய்கிற பாரை கான்ட்ராக்ட் இருக்கார்ல, சிவாண்ணே, தெரியுமே நல்லா. அவர் தான்டா. அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்டா. நான் பேசுகிறேன் அவர்கிட்ட.
ம் சரிடா. ஓகேடா. ச்சே, இப்படி ஒரு அண்ணன் நம்ம கூட பிறக்கலையேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படி தான் எனக்கு சிவான்னு. சக்தி, ஆ சக்தி, சொல்லுங்கண்ணா. என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ணா. எங்கேயாவது வெளியே போய்ட்டுருவோமா? ஓகேண்ணா, 2 minutes. ம், இவர் தான் சிவான்னு, பார் கான்ட்ராக்டர். சரி போவோமா? ம் போகலாண்ணா. என்னடா சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேண்ணா. நீ இங்கே, உங்கள் அப்பா அங்கே, நல்லாவடா இருக்கு. பேசுடா அவர்கிட்ட. அண்ணா இப்போ நான் வரணுமா வேணாமா? ஏப்பா சாமி, வண்டி எடு. நிக்கி சொன்னான்டா, என்ன எக்ஸாம்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க? குரூப் ஒன்றுண்ணா. ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தோணுச்சு? இந்தாங்கண்ணா. இதெல்லாம் குடிப்பியான்னு தானே பார்க்குற? ஆமாண்ணே. சரி சொல்லுடா. க்ரீனிங்கில் சைன் பண்ணுற போஸ்டிங்கில் உட்காரணுண்ணா, அவ்வளோதான். ஏன்டா என்னாச்சு? சாதாரண ஒரு கையெழுத்து. அம்மா க்ரீனிங்கில் கையெழுத்து போட்டாங்கன்னு ஒருத்தன் அசிங்கமாக திட்டானா. எல்லாமே அதிகாரம் தான் சக்தி, அப்படி தான் சொல்லிக்கிறானுவ. இங்கே அரசாங்கத்தோட அதிகாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மி, அதை மீறி தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணுறவங்க தான்டா அதிகம். அவங்கள நீ ஜெயிக்கணும்னா படிப்பால் மட்டும்தான்டா முடியும், வேறு எதாலையும் முடியாது. சரி அதை விடு. கோச்சிங் சென்டரில் பேசிட்டேன்டா, ஃபீஸும் கட்டிட்டேன். நாளைக்கு நான் சொல்கிறால போய் பாரு. நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன்டா, நீ உடனே போய் ஜாயின் பண்ணிடு. ம் சரிங்கண்ணா. ஹலோ சார், சிவானா சொன்னார்ல? ஓகே சார். எல்லாரை போல தான் நானும் அப்பாவை பற்றி லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் சக்தி, நீ எப்படி இருக்க? என்ன பண்ணுற? டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுண்ணே. கால் பண்ணீங்க. கேட்க மறந்துட்டேன்டா, நான் சொன்னால போய் நீ பார்த்தியா? ஆ போனேன் போய் பார்த்தேன். அட்மிஷன்லாம் போட்டாச்சு. 1 வீக் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டுருக்கேன். எப்படிடா போயிட்டுருக்கு கிளாஸ்லாம்? நல்லா போயிட்டுருக்குண்ணா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கலாண்ணா கோச்சிங் சென்டர்லாம் போய் படிப்பேன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கூட பிறந்த அண்ணன்டா கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என்னை ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க. டேய் சக்தி, என்னடா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அதெல்லாம் எதுவும் நினைக்கக்கூடாதா சக்தி. நல்லா படித்து பாஸ் ஆகல மட்டும் உன் கவனத்தை வை. நீ என் தம்பிடா, தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது சரியா? உனக்கு என்ன வேணாலும் இந்த அண்ணன்ட்ட கேளு. உன் நினப்பெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல மட்டும்தான் இருக்கணும், புரியுதாடா? எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், உன்னை படிக்க வச்சாதான் அந்த பாவத்தை தீர்த்துக்கிறேன். அந்த வாய்ப்பு கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்டா. என்ன படிக்க வச்சு உங்கள் பாவத்தெல்லாம் கழிச்சிக்கலான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைடா சக்தி. உன்னை என் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சது காரணமே உங்கள் அப்பா தான்டா. நீ எனக்கு எதாவது பண்ணுற மாதிரி இருந்தா உங்கள் அப்பாட்ட போய் தயவுசெய்து பேசுகிறா. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே, அப்புறமே கூப்பிட்றேன். லோடு வந்துருச்சு. சரிண்ணே. எல்லாத்தையும் இறக்கியாச்சு. சரி அப்படியே நான் சரிண்ணே. கிளம்புறேன். அண்ணே, சொல்லுங்க தம்பி. ஏன் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், சோகமாக இருக்கீங்களா? என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. என்னன்னா சுத்தமாக பிடிக்காதுப்பா. அதுவும் அம்மா இறந்த பிறகு என்னை எதுவும் சொல்கிறதில்ல, பேசுகிறதில்ல, என் மூஞ்ச கூட பார்க்கறதில்ல. அவன் என்னை திட்டிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அவன் அமைதியாகவே இருக்கானா, அதுதான் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குப்பா. அமைதியாக இருந்தாவே ஏதோ இருக்குன்னு அர்த்தம்ண்ணே. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அது நம்ம தெரியாதமாக பார்த்துக்கலாம் சரிங்களா? நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. நம்ம போய் எங்கே போயிட போகிறோம் பார்த்துக்கலாம். உன்னை கலெக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு உங்கள் அம்மா ஆசையை நிறைவேற்ற உங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சார். கிடைச்ச டிப்ஸு 1 ரூபா கூட விடாமல் சேர்த்து வச்சார். அப்போ முடிவெடுத்தேன், உன்னை நான் தான் படிக்க வைக்கணும்னு. உங்கள் அப்பா கொடுத்த காசை உன் கல்யாணத்துக்காக எடுத்து வச்சுட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமான்னு தெரில, உங்கள் அம்மா இறந்ததுலேருந்து உங்கள் அப்பா குடிக்கிறதே விட்டுட்டார். நீ முன்னாடி பார்த்த மாதிரி உங்கள் அப்பா இப்போ இல்லைடா. தயவுசெய்து போய் உங்கள் அப்பாட்ட பேசுகிற சக்தி. சேர்த்து வச்ச காசை என்கிட்ட உங்கள் அப்பா வந்து கொடுத்து அகாடமியை சேர்த்து கொடுப்பான்னு உங்கள் அம்மா ஆசையை சொல்லி அழுதார். தன்னோட வழியை மறைச்சு பிள்ளைங்க இது வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்கறது தான் அப்பா. வழிகளை மறைக்கிறதுல நம்ம அப்பா எல்லாருமே இல்லாடிங்க. சக்தி,
பச்சை மேலே கையெழுத்து போடணுன்னா என்னையா படிக்கணும்? நீ அப்படி ஒரு பெரிய அதிகாரியாக வரணுயா. வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஓஏ கிட்ட தருவாங்கல்ல, அதுக்காக இன்னைக்கு விஓ கிட்ட எழுதி கொடுக்கலான்னு போயிருந்தையா. அப்போ தெரியாமல் பச்சை மேலே கையெழுத்து போட்டுட்டேன். அதுக்கு அந்த சாரு பச்சை மேலே கையெழுத்து போட நீ என்ன கலெக்டரான்னு கேட்டு அசிங்கமாக திட்டாயா. எனக்கு என்னையா தெரியும் பச்சைமையை பற்றி. அதனால் என் தங்கமும் கலெக்டராகி பச்சை மேலே கையெழுத்து போகணும். அதை நான் பார்க்கணும். இதாயா அம்மாவோட ஆசை. லட்சுமி, நீ நம்ம பிள்ளைய என்னை நம்பி விட பயந்தேன். ஆனால் இன்னைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைய படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கிட்டேன். இதெல்லாம் சிவா தம்பி இல்லாமல் நடந்திருக்காது. வாழ்த்துக்கள் சக்தி. அப்போ ஒயின் ஷாப் மூட தான் வந்திருக்க. என்னையும் அகாடமி ஓப்பன் பண்ண வச்சிட்டிங்க. எவ்வளவோ சம்பாரித்தேன், எவ்வளவோ அழித்தேன், எவ்வளவோ குடித்தேன். சந்தோஷமாக இருக்கிறதா நானே நினச்சிக்கிட்டேன். ஆனால் படித்து பாஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீ பாஸ் பண்ணது நானே பாஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ஒயின் ஷாப்லேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். சாதிச்சிட்டப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, பெருமையாக இருக்கு. ஆனால் இதை பார்க்க தான் அவன் இல்லை. நம்ம பிள்ளைய நம்மளை விட யாரும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு அவள் அடிக்கடி சொல்லுவாள். உண்மைதான். அவள் விதையா மாதிரி தான் நீ மரமாக வளர்ந்துருக்க. இதே மாதிரி ஊரில் இருக்க எல்லா ஒயின் ஷாப்பையும் மாற்ற முடியுமாப்பா? இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டும் நடக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு ஒயின் ஷாப் பின்னாடியும் ஒவ்வொரு தாயோட கதறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்.